அது மட்டும் இல்லை அந்த கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்குள்ள போய் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா better. அந்த கேட் கீப்பர் மாதிரி இன்சுலின் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு செல்லுக்குள்ளே வந்து உங்களோட குளுக்கோஸ் வந்து டயர்டாயிரும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற குளுக்கோஸ் எல்லாமே உங்கள் பிளட்லேயே சுற்றிட்டு இருக்குது. இன்னும் உங்கள் செல்ஸுக்குள்ள போய் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ப்ரீ டயபெட்டிஸ் அண்ட் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த டயபெட்டிஸ்க்குள்ள மாட்டாம தப்பிச்சுக்கலாமா டாக்டர்? கண்டிப்பாக தப்பிக்கலாம். எப்படி அப்படின்னா அந்த ஏர்லி செக்அப் அதெல்லாம் அந்த 3 months ஒன்ஸ் நம்ம பார்க்குற அந்த HbA1c நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 30 years ஆச்சு. இன்னைக்கு சுச்சுவேஷனில் 20 years ஆச்சுனாலே எவ்ரி இயர் ஒரு ஹெல்த் செக்அப் போகிறது எனக்கு கேட்டால் நல்லது தான். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது நீங்கள் ப்ரீ டயபெட்டிஸில் ஃபால் ஆகுறீங்க அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம அந்த செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருந்து கொஞ்சம் ஆக்டிவாக மாறுறது, பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றது, லோ கார்ப் டயட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணினாலே டயபெட்டிஸ் வராமல் கண்டிப்பாக தடுக்கலாம். நம்ம ஏர்லி ஸ்டேஜஸ் நம்ம வந்து கொஞ்சம் அவேரா இருந்தோம்னா கண்டிப்பா தடுக்கலாம். ப்ரீ டயபெட்டிஸ்ல இருந்து டயபெட்டிஸ்க்கு போகாம இருக்க இதெல்லாம் தவிர்க்கணும், என்னென்ன பழக்கங்களை தவிர்க்கணும், என்னென்ன உணவு பழக்கங்களை நம்ம தவிர்க்கணும்? இல்ல, ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் தான். அது வந்து நம்ம டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அவங்க வந்து இப்போ நார்மலா நிறைய கார்ப் எடுக்காங்கன்னா அதை கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு டைட் டயட்ல வந்து நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாராலையும் முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேலரி டெபிசிட் இல்லை அப்படின்னா லோ கார்ப் டயட், நம்ம நிறைய டயட் இருக்கு, பாலியோ, ஃபீட்டோ, அது மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எது சூட் ஆகுது, லாங் ரன்னுக்கு எது நம்ம வந்து ஒர்க் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க பார்த்து அதை சூஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு, சில பேர் நைட் டியூட்டி பார்ப்பாங்க, சில பேரோட ருட்டீனே வேற மாதிரி இருக்கும். பட் பேசிக்கா என்ன அப்படின்னா ஆக்டிவா இருக்கிறது. நம்ம எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா உட்காந்து லேப்டாப்லயோ இல்ல மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு 45 minutes ஒரு நாள், இல்ல 45 minutesல இருந்து ஒரு 1 hour வரைக்கும் ஒர்க் அவுட் பண்றது, டெய்லி அவங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன், அப்புறம் அவங்களோட பேலன்ஸ், அதாவது கார்பை மட்டும் லோவா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நீ அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத. அந்த டயபெட்டிக் ஆயிட்டாங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ரீ டயபெட்டிஸ் நீங்க கேக்குறீங்க, ப்ரீ டயபெட்டிஸ்ல அப்ப ப்ரீ டயபெட்டிஸ்ல அப்படின்றப்போ கண்டிப்பா அவங்க ஆல்கஹாலா இருந்தா அதை அவாய்ட் பண்றது, ஸ்மோக்கரா இருந்தா அதையும் கம்மி பண்றது, நைட்டு கொஞ்சம் ஏர்லியரா தூங்குறது, போன் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்காம நைட்டு சீக்கிரமா தூங்குனாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாலே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம டயபெட்டிக் உள்ள போகாம இருக்கலாம். அது ப்ரீ டயபெட்டிக் இருந்தாலும் சரி, டயபெட்டிஸே வராதவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் நார்மலா இதை வந்து ஃபாலோ பண்ணா ரொம்ப பெட்டர். கார்பு கம்மியா எடுக்க சொல்றீங்க, எந்தெந்த உணவுலாம் கார்போஹைட்ரேட் இருக்கு? செல்ஸ்க்குள்ள அந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா உள்ள போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். அந்த கேட் கீப்பர் மாதிரி இன்சுலின் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு செல்லுக்குள்ள வந்து உங்களோட குளுக்கோஸ் உள்ள போகணும்னா வித் ஹெல்ப் ஆஃப் இன்சுலின் தான் வந்து உள்ள போக முடியாது. இன்சுலின் வந்து ரிசெப்டர் மாதிரி, அந்த ரிசெப்டர் ஓப்பன் பண்ணி விடுறது ஒரு கேட் கீப்பர், கதவை திறந்து விட்டாதான். ஸோ நீங்க மார்னிங் இட்லி, மத்தியானம் ரைஸ், நைட்டு தோசை, சப்பாத்தி இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் நீங்க வந்து குளுக்கோஸை தான் வந்து இன்டேக் பண்றீங்க. அப்போ ஒரு தடவை காலிங் பெல் அடிச்சா திறக்கலாம், 2 தடவை காலிங் பெல் அடிச்சா 4 தடவை 5 தடவை திரும்ப அகைன் ஒரு 100 தடவை 200 தடவை காலிங் பெல் அடிக்கும்போது உங்க வாட்ச்மேன் என்ன ஆவாங்க, டயர்ட் ஆயிரும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நீங்க சாப்பிட்ற குளுக்கோஸ் எல்லாமே உங்க பிளட்லயே சுத்திட்டு இருக்குது. இன்னும் உங்க செல்ஸுக்குள்ள போய் எனர்ஜியா கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு திரும்ப பசிக்குது, நீங்க திரும்ப சாப்பிட்றீங்க, ஆனா எனர்ஜியே இருக்கிறது இல்லை. ஸோ இதனாலதான் உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா சுகர் ரொம்ப ஹை ஆயிடுது. ஸோ இதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கார்பை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது ஒரு நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவு, புரத சத்து உள்ள உணவு, நார்ச்சத்து உள்ள உணவு சாப்பிடும்போது அதில் உள்ள அந்த எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கிளைசமிக் இண்டெக்ஸும் கண்ட்ரோலாக இருக்கும், சீக்கிரம் பசிக்காது, உங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸும் நல்லா இருக்கும்.